26க்கு 41ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.44 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமிஃபர்னிஷ் தனி வீடா 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியில் ஒரு சடன் கார் நிறுத்தளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே 2 லிவிங் ஹால், கிச்சன், 3 பெட்ரூமும் 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் அண்ட் அவுட்டர் டாய்லெட், பால்கனி ஏரியான்னு அழகான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட ஃபால் சீலிங், இன்டீரியர், ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் யூனிக்கான ஸ்டென்சில் ஒர்க்னு அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த வீட்டை. 23 அடி தார் ரோட் ஃபேசிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட எலிவேஷன் கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒயிட், ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி வால் டைல்ஸ் மூலிமா இந்த வீட்டோட எலிவேஷனை கான்டெம்பரரி மினிமலிஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 3 மெட்டல் கேட், லேசர் கட், ஃபோல்டபுள் டைப்பில் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிக்கோ 12க்கு 16.5 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் ஒரு அண்டர் கிரவுண்ட் சம் மற்றும் போர்வெல் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25 டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் மேட் ஃபினிஷிங்கில் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய வாயு மூலையில் 3க்கு 4 டைமென்ஷன்ஸில் அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குட்ல டபுள் டோர் ப்ரொவிஷன் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் கொடுத்து மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்ல லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் 6க்கு 6 டைமென்ஷன்ஸில் பேஸ் கேபினெட்டோட டிவி யூனிட் கொடுத்து அதுக்கு பக்கத்திலேயே கரெக்டான வாஸ்துவில் பூஜா யூனிட் கேபின் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி அதில் பெயிண்டிங் அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ் நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சைட் வாலில் அழகான முறையில் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் கிச்சன் 10க்கு 8 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவாட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினெட், வால் கேபினெட்ஸ், லாஃப்ட் கவரேஜ், டால் யூனிட்ஸ் ஒர்க் எல்லாமே பிங்க் அண்ட் பெய்ஜ் கலர் காம்பினேஷனில் நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு கீழே ஸ்டோரேஜ் அண்ட் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்டர் ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் கொடுத்து ஈஸ்ட் வாலில் செல்ஃப்ஸ், வெஸ்ட் வால் முழுவதும் அழகான டிசைனில் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5.25க்கு 6 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் லேயிங் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் பேரிவேர் பிராண்டட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்ல லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட சைட் வாலில் ஷோகேஸ் லைட்டிங் ப்ரொவிஷனோட வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் மூலிமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 10க்கு 16 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் யூனிக் டிசைன் ஃபால் சீலிங் கொடுத்து சென்டரில் லேசர் கட் அண்ட் அக்ரிலிக் ஷீட் மூலிமா அழகான டிசைனில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க.
லிவிங் ஹாலோட ஒரு பக்க வாலில் ஷோகேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து இன்னொரு பக்க வால் முழுவதும் கோல்டன் கலர் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், வெஸ்ட் வாலில் ஷோகேஸ், ஈஸ்ட் வாலில் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5.25க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் லேயிங் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட்டில் இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் 16க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ், செல்ஃப் ப்ரொவிஷன், சைட் வாலில் ஸ்டென்சில் ஒர்க்னு இந்த பெட்ரூமும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5.25க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் லேயிங் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்ட்ல எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 11க்கு 13ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் டைப்பில் லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணியிருக்காங்க. மேலே போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் மற்றும் யூட்டிலிட்டி ஏரியா பால்கனியை டிஸ்டர்ப் பண்ணாத பண்ணோம் தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த தொப்பம்பட்டி டிமார்ட்லேருந்து எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.